டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலேருந்து நிறைய கட்சிகள் வெளியே போயிருச்சு. ஆனால் போன கூட்டணிகள் எல்லாமே தாவேக்கா பக்கம் ஐக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ தாவேக்காவிலேருந்து ஒரு அழைப்பு வந்து தோழமை கட்சிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. தோழமை கட்சி கூட்டம் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்புதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்களோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதானமாக விசிகா, இடதுசாரிகள், ஐயுமல், காங்கிரஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மதிமுக இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போனவங்க தான். திமுக கூட்டணி கூட இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம், 9 வருஷம், 10 வருஷமாக கூட்டணியில் இருந்தாங்க. இருந்துட்டு நம்மலாம் என்ன பண்ணலாம், கொள்கை கூட்டணி, மதசார்பற்ற கொள்கை கூட்டணி, இந்த கொள்கை கூட்டணி ஒரு காலத்திலும் இந்த கூட்டணி சதறக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதிபடாக இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்பாக ஒரு பக்கம் பாஜகவும் இன்னொரு பக்கம் தாவேக்காவும் இந்த கூட்டணியை சிதைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் இங்கே எடுத்தாங்க. ஒன்றுமே நடக்கலை. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட என்ன செய்தி சொன்னார்னா, என்னை மையப்படுத்தி இந்த கூட்டணியை சிதைக்கிறதுக்கு இங்கே பிளான் போட்டாங்க. ஆனால் அதுக்கு நான் ஒத்து வரல. இந்த கூட்டணியை அப்படி கட்டி காப்பாற்றுவேன். இதை நான் வந்து அழுத்த திருத்தமாக சொல்லுவேன், உறக்க சத்தமாக சொல்லுவேன் அப்படின்னு கூட சொன்னார். அப்படியெல்லாம் சொன்ன திருமாவளவன் அவர்கள் தான் இன்றைக்கி இந்த கூட்டணியை விட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். என்னதான் திமுக கூட்டணியிலேருந்து சிபிஐ, சிபிஎம், மதிமுக, ஐயுமல், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லிட்டாலும் விசிகா அப்படின்ற ஒரு கட்சி, திருமாவளவன் அப்படின்ற ஒரு தலைவன் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், சொல்லிட்டு வந்தார். இன்றைக்கி அவரும் நான் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை என்ன பண்ணியிருக்காரு, அவர் எடுத்திருக்கிறாரு அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாவேக்கா ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறதுக்கு தான் இந்த தோழமை கட்சிகள் கூட்டம் அப்படின்றத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது அவங்க தரப்புல இருந்து இல்லை இது இடைத்தேர்தல் வருது, அதை பற்றியும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வருது, இதை பற்றி தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது சொல்லப்பட்டாலும் பின்னோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கூட்டணி உருவாக்குறதுக்கு தான் இந்த தோழமை கட்சிகள் கூட்டம் அப்படின்றத இங்கே நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னம்னா, இந்த புதிய கூட்டணி உருவாக்கம் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, திரும்பவும் எலெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கழக தொண்டர்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அலாட்டாக இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். இது தாவேக்கால நடக்கிற இந்த ஒரு மாற்றங்கள், ஒரு சில நடவடிக்கைகள், நகர்வுகளை வச்சு தான் மக்கள் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த பிம்பத்தை வச்சு தான் அவர் சொன்னாரே கண்டி, மற்றபடி அவர் வந்து போயிட்டு ஆட்சியை கலைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அவருக்கு அவசியமே கிடையாது. ஒருவேளை அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தா இங்கே யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, தாவேக்காவுக்கு இல்லை, திமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு இல்லை, இவங்களுக்கு யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக தலைவர் நினச்சிருந்தா இங்கே ஆட்சியை கலைக்கணும், எதனா பண்ணணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா அப்போவே பல எம்எல்ஏக்களை ரேட்டுக்கு பேசி வாங்கியிருக்க முடியும். ஆனால் அந்த தப்பு அவர் பண்ணலை. மக்கள் கொடுத்த தீர்ப்பை அவர் தலை வணங்கி ஏற்றுக்கொண்டதுனால தான் திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சு போன சில கட்சிகள் போங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் நினச்சிருந்தா என்ன மாதிரி ஒரு நெருக்கடிகள் கொடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் அவங்கள வெளியே போடாமல் விட்டுருக்கலாம், மற்ற கட்சி எம்எல்ஏக்களை என்ன வேணால் பேசி ஆசை காட்டி வார்த்தைகளை கூட்டினா பண்ணியிருக்கலாம், எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருக்கலாங்க. ரியாலிட்டினா இதுதான். ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படின்றது தான் திமுகவுடைய ஸ்டாண்டு. ஸோ இந்த பேஸில் பற்றி தான் அவர் சொன்னார் கண்டி, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இங்கே ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் அவர் பற்ற வச்ச தீ தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு விஜய் அவர்களை ஒரு அச்சப்பட வச்சுருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் என்ன நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு வெளியிலேருந்து கொடுக்குறது வந்து எனக்கு அது ஏற்றுக்க முடியல, அது எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் நம்ம ஏன் ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூட்டணி, புதிய கூட்டணி அப்படின்னு அதுக்கு பேரெல்லாம் கூட சூஸ் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட இங்கே சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ஒரு கூட்டணியாக கட்டமைச்சுட்டா இவங்க வந்து வெளியே போக மாட்டாங்க. நம்ம அடுத்த திமுகவுக்கு அடுத்து இங்கே நம்ம
நம்ம தான்ப்பா, இந்த கூட்டணி தான்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வரப்போகுது, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான் இந்த கூட்டணி வந்து இப்படி செயல்படுறாங்க. ஆனால் திமுக அப்படின்னு கூட ஒரு நட்பு இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது, ஒரு கொள்கை இருந்தது. இதை நீங்கள் முறிச்சுக்கிட்டு இன்னைக்கு டோட்டலாக நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்களே, இது எந்த விதத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்றது நம்மளால தெரியல. சரி, ஓகே, அது அவங்களுடைய விருப்பம், போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு என்ன பயம்னா, சமீபத்தில் இடதுசாரிகளும் விசிகாவுடைய நகர்வுகள் அப்படின்றது இங்கிட்டும் இருக்குது அங்கிட்டும் இருக்குது அப்படின்ற ஒரு போக்கு தான் விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இதனால இது எப்படி வேணால் எந்த செயலான மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்துட்டா இவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துல சொன்னார் என்னன்னா, இந்த ஆட்சியினுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு கூட, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கூட இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுவோம், ஆதரவை வாபஸ் வாங்குவோம் சொன்னார் திருமாவளவன் அவர்கள். இடதுசாரிகளும் இதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கு சாதகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் உளவுத்துறை ரிப்போர்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த கூட்டணி கட்சிகளை தாம் பக்கம் வச்சுக்கிட்டா இவங்க நம்ம பக்கம் இருந்தாங்கன்னா ஓட் பேங்க்கு, அதாவது வாக்கு அப்படின்றது நமக்கு சாதகமாக வரும். ஸோ திமுகவையும் அதிமுகவை தோற்கடிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சில தொகுதிகளை பொது வேட்பாளர்களை இங்கே நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பேசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு டாக்கெலாம் அடிபட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே வந்துச்சுன்னா தாவேக்காவுக்கு இது ஒரு பெரிய சர்க்கிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இதை ஏன் நம்ம ஒரு கூட்டணியாக உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடைத்தேர்தலில் இவங்களுடைய ஆதரவு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது தாவேக்காவுக்கு அப்படின்றது எண்ணி தான் விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுமல், காங்கிரஸ், மதிமுக இந்த 6 கட்சிகளும் ஒருங்கிணைத்து தாவேக்கா தலைமையில் கூட்டணி அப்படின்ற மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜோடிக்கிறாங்க. அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் லீடு, இதுக்கு கீழே இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் வரும். இது எந்த அளவுக்கு இவங்க ஏற்றுப்பாங்க, செயல்படுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. சில பல முரண்பாடுகள்லாம் வரும், அதெல்லாம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதை கூட்டணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்டமைப்பில் விஜய் அவர்கள் இப்படி செயல்படுறதை இங்கே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது உதாரணத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி முன்னாடியே இது ஒரு முன்னோட்டமாக என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்களே, அதுக்கு தமிழ்நாடு சமூக நீதி கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு விஷயத்தை ஒரு பதிவு ஒன்று போட்டார். இது எல்லாருமே யாரை கேட்டுங்க கூட்டணி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்க, நாங்கள் கூட்டணியெல்லாம் இல்லை, வெளியிலேருந்து தான் ஆதரவு தரோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் சிபிஎம் போன்ற கட்சிகள் என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ திரும்பவும் இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு விஜய் அவர்கள் இந்த அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த அழைப்பின் நிமித்தமாக எல்லாரும் போய் என்ன பண்ண போகிறாங்க, கலந்துக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு புதிய கூட்டணி உருவாகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் திமுக கூட்டணியில் அஃபிஷியலாக அவர் வந்து என்ன பண்ணல, திருமாவளவன் அவர்கள் நான் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறல அப்படின்னு சொல்லலை. ஆனால் அஃபிஷியலாக இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கூடிய விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவும் வெளியேறுது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. புதிய கூட்டணி உருவாக்கத்தின் உடைய ஒரு நீட்சி தான் இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறதுக்கான காரணம் அப்படின்னு பேசப்படுது. இந்த இடைத்தேர்தலில் தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு அச்சம், பயம் விஜய்க்கு வந்தது. அதனால தான் இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சி தயவோட இடைத்தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. ஏன்னா இந்த இடைத்தேர்தலை ஜெயிச்சுட்டா இவருக்கான மெஜாரிட்டி, அது 118 சீட்டு அப்படின்றது ஈஸியாக வந்துடும் அப்படின்றனால தான் இவங்களோட உதவியை அவர் நாடுறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் இங்கே திமுக கூட்டணி அப்படின்றது அப்படி அலைக்கா தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.